பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்டதான வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். அல்லேலூயா. அப்படியாக இந்த இடத்துல சகைங்கிற ஒரு நபரை பார்க்கிறோம். அவர் ஐஸ்வர்யவான், அவன் தலைவன், அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருக்கிறான். அந்த மனுஷன் இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும். அதற்காக அவன் வகை தேடினான். அவர் எரிகோ பட்டணத்திற்கு வருகிற போது அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக வகை தேடினான். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். ஏன் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்றால், இயேசு செய்த அற்புதங்கள் அதிசயம் அநேகம். அதை அவன் கேள்விப்படுகிறான், கேள்விப்பட்டிருப்பான். கேள்விப்பட்டபடினால இயேசு பார்க்க வேண்டும், அவர் எப்படி, அவர் யார், என்னெல்லாம் செய்கிறாரு, கண்ணார கண்டா தானே நம்ப முடியும். அப்படிங்கனால அவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடினாலே ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி இயேசுவை பார்ப்பதற்காக மரத்திலே ஏறி உட்கார்ந்தான். அப்பொழுது இயேசு அந்த இடத்துல வந்து நின்று அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நல்லா கவனிங்க, அவன் ஆண்டவரை தேடினான். ஆண்டவர் அவனிடத்துல வந்து, நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். தேடுங்கள் கண்டர்கள் என்று சொல்லி வேதம் சொன்னது போல சகையை தேடினான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இயேசுவை நீங்க அறியாம கூட இருக்கலாம், இயேசுவை தெரியாம கூட இருக்கலாம். சகை அப்படிப்பட்ட மனுஷன்தான். இயேசுவை தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாது. ஆனா அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, அவனுக்குள்ள ஒரு விருப்பம், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் இயேசுவை காண வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? உங்கள் இருதயத்தில் வாஞ்சையோடு காத்திருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். அல்லேலூயா. சகை வீட்டுக்கு போகிறார். அவர் சொல்லுகிறார், இறங்கி வா, இன்றைக்கு சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க வகை தேடினால், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடினால், ஆமென். அல்லேலூயா, அவர் உங்களுக்கு தென்படுவார். அவர் உங்க இதய வீட்டில் அவர் வாசம் பண்ணுவார். நீங்க விரும்புனீங்கன்னா, இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வருவாருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்திலே போகிறார் என்று சொல்லி. நல்லா கவனிங்க, இங்க இயேசு சகைவை கூப்பிட்டதுமே அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது பாருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இயேசுவை கண்டான், இயேசு அவனை பார்த்தார், இறங்கி வா என்று சொன்னார். அவனுக்குள்ள மிகுந்த ஒரு சந்தோஷம் தான். இயேசு வந்த இருதயத்தில் சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில் சமாதானம், இயேசு வந்த வீட்டில் ரட்சிப்பு. இன்றைக்கு இயேசு சகையினுடைய வீட்டுக்கு போனார். இயேசு அவனுடைய வீட்டுக்கு போறது, அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நான் அத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன். இந்த இடத்துல அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம். அவன் ஐஸ்வர்யவான், அவன் ஆயக்கண்ணுக்கு தலைவனாயிருந்தான், அநியாயமாக சம்பாதித்திருந்தான். அதனால சொல்லுகிறான், நான் அநியாயமாக வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக திருப்பி கொடு என்று சொல்லி ஒரு மனமாற்றம் வந்தது.
அவன் பாவி என்று ஜனங்கள் சொல்லுகிறாங்க. பாவிகளோடு வசனம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. இவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போனார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். பாவி நேசிக்கிறார். பாவிகளுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்குள்ளே இந்த வசனம் உணர்த்தினார். உங்க இருதயத்தில் சொல்லுங்க, நான் பாவி, என் பாவங்களை மன்னியும் இயேசுவே, எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே, என் பாவத்தை போக்கும்படி. மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. உங்களுடைய பாவங்களை கட்டாயம் மன்னிப்பார். சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்ப்பார். சகேயுவுக்கு சந்தோஷம் வந்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் சந்தோஷம். இன்றைக்கு பாவத்தில் இருந்து சந்தோஷத்தை இழந்து திரிகிறீங்களா? அலைகிறீங்களா? இயேசுவை தேடுங்க, இயேசுவை பாருங்க, இயேசு உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. சமாதானத்தை, சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்குள்ள வாங்க. இன்றைக்கு ஒரு மனமாற்றத்துக்குள்ள வாங்க. நான் பாவி, இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு. இன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை என் இருதயத்துக்குள்ள வாங்க. என் பாவம் என்னை விட்டு நீங்கட்டும், என்னை பரிசுத்தமாக்கும். கேட்டு பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு. இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. சகேயுவை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையும் ரட்சிப்பை கட்டளையிடுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார், சந்தோஷத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.